இந்த யுத்தத்துல உன் மூத்த மகனாகிய கர்ண மகாராஜா மடிஞ்சிட்டாங்க.
கொடுத்து இந்த கண்ணனை மரபு சாத்திருக்கின்றோம். ஆமா. தாயாகப்பட்ட குந்தியம்மா மடிமேல் போட்டு மகனே கண்ணன் எழுதுறாளே. என்ன காரணம்? உங்க அம்மா எதிரிய மடிமேல இருக்காங்க. உங்க அம்மாவை போய் கேட்க வேண்டியதான என்ன கேட்டா? தம்பி அம்மா நீ முடி. மாமா இது உங்களுக்கு தெரியாம இருக்காது. என்னப்பா தெரியும்? உண்மையை சொல்லு மாமா. எனக்கு என்னடா தெரியும்? உங்க அம்மாவை போய் கேளுங்கடா. இது உன் சூழ்ச்சியாதான் இருக்கும். சொல்றியா இல்ல உன்னை சொல்லு மாமா. என்ன காரணம்னு சொல்லிருங்க. ஏன் அம்மா என்னோட எதிரி போட்டு அழுகுறாங்க? சீமா, இது என்ன காரணம் தெரியுமா? சொல்லுங்க மாமா. அந்த கண்ணமகாராஜன் வேறு யாரும் அல்ல. யாரு? உன் தாயாகி குந்தமாதேவி வயிற்றுல முன்பு வந்தவங்க ஐவருக்கும் அவர்தான். சரி, அதனாலதான் தன் மகனை மடிமேல எடுத்து வச்சு உங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க. என்ன மாமா சொல்றீங்க? உண்மைதான். எங்களுடைய அண்ணனா? எங்களுக்கெல்லாம் முன்ன பிறந்தவரா? ஆமா, அண்ணனுடைய தெரிந்திருந்தால் இந்த கருணை மடித்திருக்க மாட்டோம். அண்ணனுடைய தெரிந்திருந்தால் யுத்த கிழமை போயிருக்க மாட்டோம். மாமா இதையெல்லாம் மறைத்து விட்டார்களே, ஏன் என்ன காரணம்? உண்டாய் மரபுக்கு காரணம் என்னன்னா, பகவான் அன்னைக்கு தூது போனல அன்னைக்கே கர்ணனை சந்திச்ச போது கர்ணை பார்தவோர் முடிகிற வரை பாண்டவருக்கு நான் அண்ணன்னு தெரியக்கூடாது, பாண்டவர் எனக்கு தம்பின்னு பாண்டவர் ஐவராஜாக்களுக்கு தெரியக்கூடாது, அப்படி தெரிந்தால் பார்தவோர் நடைபெறாத நின்று போயிடும் அப்படின்னு உன் தாயிடத்துல கர்ணன் சத்தியம் வாங்கிட்டான். அதனால உங்க அம்மா இதுவரைக்கும் மூடி மறைச்சிட்டாங்க. மாமா என் தாய் எடுத்து கேட்டாலும் சத்தியம் செய்தது என்ன? பார்தவோர் முடிகிற வரைக்கும் பாண்டவருக்கு இந்த ரகசியம் தெரியக்கூடாது. ஆனா பெத்த பிள்ளை எப்போ ஒரு தாய் மறைத்தாளோ, பெத்த பிள்ளையை எப்பொழுது இந்த கண்ணனை அண்ணன் தான் என்று சொல்லாமல் மறைத்தாங்களோ, இதை போல் பெண்களுக்கு 3 நாளைக்குள்ள இந்த 3.25 நாளைக்குள்ள எந்த ஒரு உள்ளத்தில் மனதிலே எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மர்மமாக இருந்தாலும் சரி, என் தாய் குந்தியம்மாள் மகனை மறைத்தது போல் எந்த பெண்ணும் மறைக்க கூடாது. வெளியே எந்த வார்த்தையாக இருந்தாலும் வெளியாயிடணும். முடித்தாபத்தை உண்டு. வண்டி இருந்தா பரவாயில்ல, அவனே செல்வன வண்டியில தான் வந்தான். கூட்டிட்டு போன எப்படி கூட்டிட்டு போவான்? ஆமா, ஒருவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுடைய அருமை பெருமை தெரியாது. ஆமா ஆமா ஆமா, உறவனுடைய அருமை எல்லாம் தெரிவதான் தெரியும். ஒரு மானிடம் பிறந்தா 10 பெண்களை திருமணம் செய்யலாம், 10 உறவுகளை சம்பாதிக்கலாம், 100 பிள்ளைகளை பெற்றுக்கலாம். ஆனா 17 ஜென்மம் தான் எடுத்தாலும் ஒரு தாய் வயிற்றுல இனி இப்படிப்பட்ட ஒரு அண்ணனோடு பிறக்க போறதில்லை. அப்படி பிறந்திருந்தோம் அண்ணனுக்குன்னு பாண்டவர்கள் ஒரு நாளையும் அவனுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகளை செய்யாம இருந்துட்டீங்க. மாமரைக்கு கொண்டு போய் கர்ணனுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகளை செய்து அவன் மகனாகிய விஸ்வகேதுவை வைத்து அந்நிய சடங்குகளை செய்து முடியுங்க. அந்நிய நம்ம பெரிய தாய் மந்திராதேவி செத்துப்படுத்திட்டாங்க. ஆமா, சரி, உங்க பெரிய தாயாகிய மந்திராதேவியாக நினைத்து ராஜாக்களும் இந்த அம்மாவை பாதுகாப்பது உங்களுடைய கடமை. இப்போது அண்ணனை தகனம் செய்கிறோம். அண்ணனும் செத்து விட்டார், குடலும் தீர்ந்து விட்டது.